ஓம் சாந்தி. இன்று 7/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபா எப்பவும் இறைவன் எப்போதும் குழந்தைகள் அன்பாக அழைப்பார். இனிமையான குழந்தைகளை நினைவு யாத்திரையினால் தான் நீங்கள் உங்களுடைய சம்பாத்தியம் சேமிப்பாகிறது. நீங்கள் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் சேமிப்பில் வருகின்றது. எப்போது என்றால், இறைவனுடைய நினைவில் இருந்தால் உங்களுடைய சம்பாத்தியம் சேமிப்பில் இருக்கும். இல்லை என்றால் சேமிப்பில் இருந்து கரைந்து விடும், ஒன்றும் இல்லாமல் போய்விடும். நீங்கள் நஷ்டத்தில் இருந்து லாபத்தில் வருகிறீர்கள். உலகிற்கு அதிபதி ஆகிறீர்கள். உலகிற்கு அதிபதியாக ஆகின்றீர்கள். என்ன அழகாக சொல்லுகின்றார் பாருங்கள். இந்த இதை அனுபவிக்கின்ற ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குமாரர்களுக்குத்தான் தெரியுமே தவிர மற்ற யாருக்கும் தெரிய முடியாது. அதற்கான வாய்ப்புகள் இல்லை. கேள்வி: சத்தியத்தின் தொடர்பு உயர்த்தும், தீய தொடர்பு வீழ்த்தும். சத்தியத்தின் தொடர்பு உயர்த்தும். நல்ல நம்ம அனுபவத்தில் பார்க்கலாம். நம்ம இன்றைய காலகட்டத்தில் உலகமே கெட்டு போயிருக்கின்றது. உலக நன்மைக்காக இறைவன் தோன்றி இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக அறிவுரை மகா வாக்கியங்களையும் கொடுத்து அவங்களை திருத்த முயற்சி செய்கின்றார். அந்த வகையில் கேள்வியை கேட்கின்றார். சத்தியத்தின் தொடர்பு உயர்த்தும். நீங்கள் சத்தியவான்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். நீங்கள் தீய தொடர்பில் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை தரம் வீழும். அதாவது வீழ்த்தும். உங்களையே வீழ்த்திவிடும். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை வீழ்த்திவிடும். இதன் பொருள் என்ன என்று கேள்வியை அவரே கேட்கின்றார். பதில்: குழந்தைகளாய் உங்களுக்கு சத்தியத்தின் தொடர்பு, அதாவது தந்தையின் தொடர்பு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு முன்னேறும் கலை ஆகிவிடுகிறது. ராவணனின் தொடர்பு தீய தொடர்பு ஆகும். அவருடைய சகவாசத்தினால் நீங்கள் கீழே விழுகிறீர்கள். அதாவது என்னுடைய விளக்கம் என்னென்றால், குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்தியத்தின் தொடர்பு, அதாவது தந்தையின் தொடர்பு கிடைக்கும். அதாவது இறைவனின் தொடர்பு. தந்தை என்றால் இறைவனின் தொடர்பு கிடைக்கும். நீங்கள் சத்தியவனாக இருக்க வேண்டும். இருந்தால் இறைவனின் தொடர்பு கிடைக்கும். உங்களுக்கு நல்ல கிடைக்கும். கிடைக்கும் பொழுது உங்களுக்கு முன்னேறும் கலை, இந்த இறைவனுடைய தொடர்பு கிடைக்கும் பொழுது முன்னேறும் கலை ஆகிவிடுகிறது. ராவணனின் தொடர்பு கிடைக்கும் பொழுது தீய தொடர்பு. ராவணனின் தொடர்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் தீய தொடர்பில் செல்கிறீர்கள். ராவணன் என்றால் யாரு? ராமாயணத்தில் வர்ற ராவணனா? இல்லை. அந்த கதாபாத்திரத்தில் அது ஒரு கதாபாத்திரம், சொல்லப்பட்ட ஒரு கதை தான் ராமாயணம். அந்த ராமாயணத்தில் வருகின்ற ராவணன் அல்ல. ராவணன் என்றால் 5 விகாரங்கள்: காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை என்ற 5 விகாரங்கள். இந்த 5 விகாரங்கள் கொடிய விஷம். இந்த 5 விகாரங்களின் தொடர்பு தீய தொடர்பாகும். இதில் ஈடுபடுகிறவர்கள் அழிந்து விடுவார்கள். அவருடைய சகவாசத்தினால் நீங்கள் கீழே விழுகிறீர்கள். அவர்களுடைய அந்த ராவணனுடைய 5 விகாரங்களுடைய சகவாசத்தினால் நீங்கள் கீழே விழுகிறீர்கள். அதாவது ராவணன் உங்களை மூழ்கடித்து விடுகிறான். ராவணன் உங்களை தண்ணீருக்குள் மூழ்கடிக்கிறான். தந்தை கரையேற்றி அழைத்து செல்கிறார். தந்தை என்றால் இறைவன் உங்களை அழைத்து கரையேற்றி உங்களை பத்திரமாக பாதுகாப்பாக கொண்டு செல்கின்றார். தந்தையினுடையது அற்புதம், மிராக்கிள், காட்ஸ் மிராக்கிள். அதனால தான் நான் அந்த காட்ஸ் மிராக்கிள்னு கொடுக்குறேன். தந்தையினுடையது, இறைவனுடையது அற்புதம் என்னவென்றால், ஒரு நொடியில் எப்பேற்பட்ட சகவாசம் அளிக்கிறார் என்றால், அதன் மூலம் உங்களுக்கு சத்கதி ஆகிவிடுகிறது. உங்களுக்கு சத்கதி ஆகிவிடுகிறது. எனவே அவர் மந்திரவாதி என்று அழைக்கப்படுகிறார். இறைவனை மந்திரவாதி என்று அழைக்கப்படுகிறார்கள். இறைவன் மந்திரவாதி என்றால் உங்களுக்கு கொடுக்கின்றவர், நன்மை செய்கின்றவர். மந்திரவாதி, இந்த மந்திரவாதி நம்ம ஊரில் சுற்றி திரிகிற மந்திரவாதி மாதிரி அல்ல. ஊரில் மந்திரவாதின்னு சொன்னால் அவர் பில்லி சூனியம், அந்த ஏவல் எல்லாம் செய்கிறவங்க, அவர்களுடைய பேரும் மந்திரவாதி தான். இறைவனுடைய பேரும் மந்திரவாதி என்று இந்த முரளியில் குறிப்பிடுகிறார். அவர்
மந்திரவாதி என்று அழைக்கப்படுகிறார். இவருக்கு நன்மையை தவிர தீமை என்பது தெரியாது. இவருக்கு நன்மை தான் செய்ய முடியுமே தவிர தீமை என்பது அவருக்கு தெரியவே தெரியாது. இவர் எப்படி என்றால், ஐயோ 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 என கூக்குரல் விடுவார்கள். தண்ணீர் மாட்டிக்கொண்டு தத்தளிக்கிற ஆத்மாக்களுக்கு இவர் உதவி செய்து கை கொடுத்து தூக்கி விடுவார். காப்பாற்றக்கூடியவர், உதவி செய்வர். மந்திரவாதி என்றால் உதவி செய்யக்கூடியவர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கேள்விப்பதில் அடுத்தது தாரணையை பார்ப்போம். இன்றைய தாரணை, அதாவது கேள்விப்பதில் தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. தண்டனைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் வெற்றி மாலையின் மணி ஆவதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். ஆன்மீக வழிகாட்டியாகி அனைவருக்கும் சாந்தி தாமமாகிய வீட்டிற்கான யாத்திரை செய்விக்க வேண்டும். அதாவது தண்டனைகளில் இருந்து விடுபட வேண்டும். தண்டனைகளில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் வெற்றி மாலையின் மணி ஆவதற்கான புருஷார்த்தம், அதாவது புருஷார்த்தம் என்றால் முயற்சி செய்ய வேண்டும். ஆன்மீக வழிகாட்டியாகி அனைவருக்கும் சாந்திதாமமாகி வீட்டிற்கான யாத்திரை செய்விக்க வேண்டும். ஆன்மீக வழிகாட்டியாக வேண்டும். அனைவரும் ஆன்மீக வழிகாட்டியாகி அனைவருக்கும் சாந்திதாமமாகிய வீட்டிற்கான யாத்திரையை செய்விக்க வேண்டும். 2வது பாயிண்ட்: நினைவு யாத்திரையை அதிகரித்து அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டவர் ஆக வேண்டும். நினைவு யாத்திரை என்றால் இறைவனுடைய நினைவு யாத்திரை, வேற எந்த நினைவும் நமக்கு இருக்கக்கூடாது. நினைவு யாத்திரையை அதிகரித்து அனைத்து பாவங்கள் கர்மப்படி அது செய்துதான் ஆகணும். நீ செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் உன்னுடைய கர்மா உன்னுடைய ஆத்மாவில் பதிவாக இருக்கும். அது நீங்கள் இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர மற்ற யாருக்கும் இதை பற்றி அறிய வாய்ப்பு இல்லை. அதாவது கர்மங்கள் அனைத்து பாவங்களிலிருந்து விடுபட்டவராக வேண்டும். நீங்கள் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் ஒரே நினைவு இறைவன். அந்த இறைவனுடைய நினைவு இருந்தது என்றால் நீங்கள் செய்த கர்மங்களிலிருந்து விடுபடலாம். யோக அக்னி மூலமாக ஆத்மாவை உண்மையான தங்கமாக ஆக்க வேண்டும். யோக அக்னி மூலம் அந்த அக்னி யோக அக்னியாக மூலமாக ஆத்மாவை உண்மையான தங்கமாக மாற்ற வேண்டும். ஆத்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும். ஆத்மாவும் அழுக்கு படிந்தது, அதிகமான துரு ஆத்மாவில் இருக்கின்றது. அந்த ஆத்மாவையும் தூய்மைப்படுத்த வேண்டும். அதுக்கு எப்படி தூய்மைப்படுத்துவது? யோக அக்னி மூலமாக. அந்த யோக அக்னி மூலமாக ஆத்மாவை உண்மையான தங்கமாக ஆக்க வேண்டும். சதோ பிரதானம் ஆக்க வேண்டும். சதோ பிரதானம் என்றால் உயர்ந்த நிலை, தமோ என்றால் கீழான நிலை, ரஜோ என்றால் நடுநிலை. நாம் உயர்ந்த நிலைக்கு ஆக வேண்டும். வரதானம்: ஒவ்வொரு நேரமும் கடைசி நேரம் என புரிந்து, ஒவ்வொரு நேரமும் கடைசி. நாம் இப்போது கடைசி நேரத்தில் விநாசத்தை நெருங்கி கொண்டு இருக்கின்றோம். உலகம் அழிந்து புது உலகம் வரப்போகின்றது. ஒவ்வொரு நேரமும் கடைசி நேரம் என புரிந்து கொண்டு சதா எவர் ரெடியாக இருக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தியாக, எவர் ரெடி, ஐ ஆம் ரெடி டு கோ டு சாந்திதாமம் என்று சொல்ல வேண்டும். ஐ ஆம் ரெடி, எவர் ரெடியாக இருக்க வேண்டும். எந்த கவலையும் இருக்கக்கூடாது, பயமும் இருக்கக்கூடாது. நம்ம போயிடுவோம். இந்த ஆத்மா போய்தான் ஆகணும். ஒரு நாள் நம்ம உடம்பு விட்டு அது போயிடும். அது நான் போக மாட்டேன்னு சொன்னாலும் முடியாது. அந்த உடம்பு விட்டு அது போயிடும். அந்த நேரத்துக்கு நாம் ரெடியாக இருக்கணும். அது எப்போ போகுதோ ஓகே, இம்மீடியட்லி யூ ஹேவ் டு கிவ் த பெர்மிஷன் டு கோ. ஒவ்வொரு நேரமும் கடைசி நேரம் என புரிந்து சதா எவர் ரெடியாக இருக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தியாக முயற்சி பண்ணணும். தீவிரமாக முயற்சி. புருஷார்த்தி என்றால் முயற்சி புருஷார்த்தி ஆகுக. என்னுடைய விளக்கம்: தனது கடைசி நேரத்தை பற்றி எந்த ஒரு நிச்சயமும் இல்லை. தனது கடைசி நேரத்தை பற்றி எந்த நிச்சயமும் இல்லை. எப்போது போகிறோம், எப்போது இந்த உடலை விட்டு இந்த ஆத்மா பிரிய போகிறது என்பது நிச்சயம் இல்லை. எனவே ஒவ்வொரு நேரத்தையும் கடைசி நேரம் என புரிந்து கொண்டு, ஒவ்வொரு நேரத்தையும் கடைசி நேரம் என புரிந்து கொண்டு எவர் ரெடியாக இருங்கள். எவர் ரெடி, எப்போதும் ரெடியாக இருங்கள். எவர் ரெடி என்றால் தீவிர புருஷார்த்தி. இப்போது நாசமாவதற்கு கொஞ்ச காலம் பிடிக்கும். அதன் பிறகு தயாராகும் என்று அந்த மாதிரி யோசிக்காதீர்கள். கொஞ்ச காலம் பிடிக்கும், அதுக்கப்புறம் தயாராகிடலாம், அந்த மாதிரிலாம் யோசிக்காதீர்கள். அப்படி இல்லை.
அப்படி இல்லை. ஒவ்வொரு நேரமும் கடைசி நேரம், ஒவ்வொரு நேரமும் கடைசி நேரம். இந்த நிமிடத்தில் நாம் புறப்படலாம், இந்த நிமிடத்தில் நம்மோட சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியலாம். எனவே சதா மோகமற்றவர், விகல்பமற்றவர், வீணானவரை கூட இருக்கக்கூடாது. எனவே சதா மோகமற்றவர், எந்த பொருள் மீதும் மோகம் இருக்கக்கூடாது. அற்றவர், வீணானவை கூட இருக்கக்கூடாது. வீணானது தேவையில்லை. நாம் தான் இந்த சரீரத்தை விட்டு உடம்பு போகுது, இந்த சீச்சி இந்த பழைய உடல் தூக்கி போடு அப்படின்ட்டு ஆக போகுது. அதனால் வீணானவை கூட இருக்கக்கூடாது. அப்போது தான் எவர் ரெடி என சொல்வார். அப்படி இருந்தால் தான் எவர் ரெடி என சொல்வார்கள். எந்த ஒரு காரியமும் மிச்சம் இருக்கலாம், ஆனால் தனது ஸ்திதி சதா விடுபட்டதாக இருக்க வேண்டும். ஸ்திதி என்றால் மனநிலை விடுபட்டதாக இருக்க வேண்டும். எது நடக்குமோ அது நல்லதாகவே நடக்கும். ஸ்லோகம்: சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்வது கோபத்தின் அம்சமாகும். சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது கோபத்தின் அம்சமாகும். அருமையாக அருமையாக வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், நாம் வாழ்க்கை எப்படி நடக்கின்றது என்பதை தெள்ள தெளிவாக இந்த முரளியில், இன்றைய முரளியில், இந்த முரளியை முடிந்தால் நீங்கள் யூடியூப்பில் சென்று தமிழ் முரளி என டைப் அடித்தால் உடனே வந்துவிடும். அதை முழுமையாக படியுங்கள். நான் கேள்விப்பதில் தாரணை, வரதானம், சுலோகன் இதைத்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் முழுமையாக படிங்கள். படித்து 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 உங்களுடைய மனநிலை நீங்கள் இறைவனுக்கு சமமாக ஆகிவிடுவீர்கள். பாப் சமான், அதாவது இறைவனுக்கு நமக்கு அந்த சக்தியை கொடுக்கின்றார். இறைவன் நமக்கு அந்த சக்தியை கொடுக்கின்றார். நீங்களும் இறைவனாகலாம், மனிதனும் தெய்வமாகலாம். தமிழில் பாட்டு இருக்கின்றது. அது உண்மை. அது உண்மை என்பது நீங்கள் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு இந்த பிரம்மகுமாரிகள் எல்லா ஊர்லேயும் உங்களுடைய பக்கத்து ஊரில் இருக்கின்றன, அங்கு சென்று அதனுடைய விளக்கங்களை கேட்டு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நம்ப வேண்டும். நம்பிக்கை வெரி இம்பார்ட்டன்ட். நன்றி. ஓம் சாந்தி.